31வது திருவிளையாடல். விருத்த குமார பாலரான திருவிளையாடல். மதுரை நாட்டிலே, பாண்டிய நாட்டிலே ஒரு அந்தணர் வாழ்ந்து வந்தார். சிவபெருமானிடத்திலே, சொக்கநாத பெருமானிடத்திலே பேரன்பு கொண்டவர். சொக்கநாத பெருமானை முழுமுதல் கடவுளாக வழங்கி சிவ அடியார்களுக்கெல்லாம் வேண்டுவன செய்வார். நெற்றியிலே திருநீர் பூசிக்கொண்டு ருத்ராட்சம் தரித்துக் கொண்டு ஐந்தரத்தை எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டு சிவ அடியார்களுக்கு வேண்டுவன செய்து என்னென்ன நல்லவைகள் இருக்கிறதோ அத்தனையும் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார். அவரிடத்துல எல்லாம் இருந்தது. அவருக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லை. சொக்கநாத பெருமானிடத்திலே முறையிட்டார், பெருமானே, எனக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லையே, உடைய திருவுருளால எனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பெருமானிடத்திலே வேண்ட. அப்போ சொக்கநாத பெருமானுடைய திருவுருளாலே அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தையை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார். அந்த பெண் குழந்தையும் அவரை போலவே ஒரு சிவ வழிபாட்டிலே ஈடுபட செய்தார். அந்த பெண்ணும் சின்ன வயசுல இருந்தே சிவபெருமானை வணங்கி அவருக்கு சிவ அடியார்களுக்கெல்லாம் தொண்டுகள் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர் அந்த அந்தனர் தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல ஒரு சிவ அடியாருக்கு ஒரு வேதம் ஆகமம் எல்லாம் கற்ற ஒரு அறிவில் சிறந்த சிவபெருமான் சொக்கநாதரை போல அழகா இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்குத்தான் தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்தனர் ஆசைப்பட்டார். அந்த பெண்ணுக்கு ஒரு 8 வயசாச்சு. அந்த பெண்ணுக்கு ஒரு 8 வயசா இருக்கிற பொழுது ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு முன்னால நின்னு பிச்சை கேட்கிற, யாசகம் கேட்கிற. இவர் பாக்குறார். பார்த்தா அவன் ஒரு பிரம்மச்சாரி, ஒரு அந்தனர் மாதிரி தெரியுது. ஒரு ரொம்ப அறிவிலே சிறந்தவன் மாதிரி தெரியுது. பார்க்கும் போதே தெரியுது ஒரு ஒழுக்கம் உடையவன், அழகா இருக்கிறாரு, நல்ல ஒழுக்கத்திலே சிறந்தவன் மாதிரி தெரியுது, வேதங்கள் எல்லாம் படிச்சவன் மாதிரி தெரியுது. இவர் பிச்சை கேட்கிற, யாசகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற. அப்போ அந்த அந்தனர் என்ன பண்ற, தன்னுடைய மகளையே தான வாக்கு கொடுத்துற. இப்போ இது தெரிஞ்ச அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய சுற்றத்தார்கள்லாம் இவர் மேல கோவிக்கிறாங்க. என்னையா இது, யாராவது பிச்சை கேட்டு வந்தா ஒண்ணு சாப்பாடு கொடுக்கணும், இல்ல ஏதாவது பொருளை கொடுக்கணும், இல்ல என்ன வேணுமோ கொடுக்கணும். அதுக்காக உன் மகளையே இப்படி தாரவாக்கு கொடுத்துட்டியே, இவர் யாரு என்னன்னே தெரியலையே, இவருடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, எதுவுமே நமக்கு தெரியலையே, தெரியாம இப்படி தாரவாக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி எல்லோரும் உறவினர்கள், அவருடைய மனைவி எல்லோரும் இவரை கோபிக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், அந்த அந்தனர் சொன்னார், இல்ல இவர் பார்க்கறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வேதம் எல்லாம் படிச்சு அறிவிலே சிறந்தவன் மாதிரி தெரியுது, நல்ல ஒழுக்கமுடையவன் மாதிரி தெரியுது, அதனாலதான் அப்படி செஞ்சேன். நம்ம அவர்கிட்டே கேட்கலாம், என்ன எதுன்னு கேட்கலாம்னு சொல்லி கேட்கிற, விசாரிக்கிற, குலம் என்ன கோத்திரம் என்ன விசாரிக்கிற போல தெரியுது. அவர் நல்லவர் தான், அவர் அறிவிலே சிறந்தவர் தான், வேதம் எல்லாம் படிச்சவர் தான், ஒழுக்கத்திலே சிறந்தவர் தான். ஆனா அவர் ஒரு வைணவர். இது விசாரிக்கிற போது தெரியுது. இவரோ சைவர். இப்போ என்ன செய்யறது, இவர் இவருக்கு எல்லா குணங்களும் இருக்கு, ஆனா இவர் வைணவரா இருக்கிறாரே. ஆனாலும் அந்த அந்தனர் மனசை தேர்த்துக்கிறார், இதனால என்ன இருக்கு, எல்லாருக்குமே ஒரு குறை இருக்கதான் செய்யும், அதனால ஒண்ணு, ஆனா மத்த எல்லா குணங்களும் இவரிடத்துல இருக்கிறது அல்லவா, அதனால அவர் மனசை தேர்த்திக்கிட்டு அவருடைய மனைவியும் சமாதானப்படுத்துறார். அவர் ரொம்ப நல்லவர் தான், நல்ல ஒழுக்கத்திலே சிறந்தவர், அறிவுடையவர், அதனால பயப்பட வேண்டாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவங்க குல வழக்கப்படி சிறப்பாக திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. திருமண சடங்குகள் எல்லாம் முறைப்படி செய்து வைத்து அவங்களுக்கு சீர்தனத்தை எல்லாம் கொடுத்து அவருடைய மகளை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த பிரம்மச்சாரியா இருக்கக்கூடியவரும் அந்த மகளையும் அவருடைய மகளையும் அவங்க கொடுத்த அந்த சீர் எல்லாவற்றையும் கொண்டுட்டு அவருடைய ஊருக்கு கூட்டிட்டு போறேன்.
அவருடைய நாட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அவருடைய நாட்டுக்கு போன உடனே எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா இவன் வந்து போகும்போது தனியா போனா, யாருக்காக வாங்குறதுக்காக ஒரு பிரம்மச்சாரியா போனா, இப்ப வரும்பொழுது ஒரு அழகில் சிறந்த ஒரு பெண்ணோடு வரானே அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் ஆச்சரியம். அந்த பொண்ணு வந்து அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்களாம். எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குது, எல்லாம் மகிழ்ச்சி. அவனுடைய சுற்றத்தார்கள், அவங்க அப்பா, அந்த பையனோட அப்பா, எல்லாருக்கும் மகிழ்ச்சி. பொண்ணு வந்து நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன நடந்த செய்தி எல்லாம் அந்த பையனும் சொல்றான். அவங்களும் சரி பரவாயில்லன்னு சொல்லி எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இதுல அந்த பையனுடைய அம்மாவுக்கு மட்டும் விருப்பமே இல்லை, பிடிக்கவே இல்லை. ஒரு சைவ பெண் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்க அம்மாவுக்கு அவ்வளவு கோபம். ஒரு சைவ பெண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டானே, மனைவியா கூட்டிட்டு வந்துட்டானேன்னு சொல்லி ரொம்ப கோபம். அந்த கோபத்தை எல்லாம் காமிக்கிறாங்க, அந்த பெண்ணிடத்திலே காமிக்கிறாங்க. இப்படி வீட்டுல இருக்கிற பொழுதெல்லாம் அந்த பெண்ணை வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க மேல கோபத்தை காமிக்கிறார்கள். அப்போ அவங்க வீட்டுக்கு நிறைய பாகவதர்கள்லாம் வர்றாங்க, நிறைய பாகவதர்கள்லாம் வீட்டுக்கு வர்றாங்க. வரக்கூடிய பாகவதர்களுக்கெல்லாம் உணவு சமைத்து பரிமாறுகிறார்கள், உணவெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா இத்தனை காலமா ஒரு சைவ அடியார்களுக்கு வேண்டுவதை செய்து தொண்டுகள்லாம் செய்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களை அழைத்து உட்கார வைத்து அவங்களுக்கு தொண்டுகள் செய்து அறுசுவை உணவெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க. இப்போ ஒரு சைவ அடியார் வீட்டுக்கு யாரும் வரல, அவங்களுக்கு உணவு அளிக்க முடியவில்லையே சொல்லி அந்த பெண்ணுக்கு வருத்தம். அங்க நிறைய பாகவதர்கள், வைணவ பாகவதர்கள் தான் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து உபசரிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வேண்டுதலை செய்யறாங்க, உணவெல்லாம் அளிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது. ஒரு சைவ அடியார வரவழைச்சு அவங்களுக்கு என்னால உணவு கொடுக்க முடியவில்லையேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வருத்தம். இப்போ ஒரு காலத்திலே அவங்க வீட்டுல எல்லோரும் ஒரு காரணமாக, ஒரு காரணம் நிமித்தமாக எல்லோரும் வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலை. அதனால எல்லாரும் வெளியூருக்கு போறாங்க. இந்த பெண்ணை மட்டும் வீட்டிலே விட்டுட்டு எல்லா அறைகளையும் கூட்டிட்டு அவங்க மாமியார் போயிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த சமயத்திலே சொக்கநாத பெருமான் ஒரு சிவ அடியாரா வர்ற. எப்படி வரானா, நெற்றியெல்லாம் திருநீர், ருத்ராட்சம் தரித்து கொண்டு ஒரு குடையை கையில வச்சுட்டு கையில ஒரு தடி கோல், அதாவது கோல், அவருடைய உடம்பு மேனியானது அப்படியே கூன் விழுந்து போய் கிடக்கு. அப்படியே கூன் விழுந்த உடம்போடு கையில ஒரு கோலையும் வைத்துக் கொண்டு இந்த கையில கொடையை வச்சுட்டு நெத்தி நிறைய திருநீர் பூசிக்கொண்டு ருத்ராட்சம் தரித்து கொண்டு அப்படியே தளர்ந்த நடையில வர. அவரால் நடக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு தளர்ந்த நடையிலே முதியவர் கோலத்துல பெருமான் வர. அப்படி வந்து இந்த பெண்ணிடத்திலே யாச்சகம் கேட்கிறார், பிச்சை கேட்கிறார். இப்போ அந்த பொண்ணு வந்து அவரை பார்த்த உடனே, ஆமா பார்க்கறதுக்கு சொக்கநாத பெருமானே நேரடியாக வந்திருப்பது போல இருக்கிறதே. பார்த்த உடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அந்த பொண்ணுக்கு எண்ணம். ஆனா அறையெல்லாம் கூட்டி கிடக்கு, அரிசி பருப்பு எல்லாம் உள்ள இருக்கு. எப்படி சாப்பாடு போடுவது? ரொம்ப வருத்தம். என்ன செய்யறதுனே தெரியல. அந்த பெரியவர்கிட்ட, அந்த முதியவர்கிட்ட சொல்ற, உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு எண்ணம் இருக்கிறது, ஆனா அறையெல்லாம் கூட்டி இருக்கிறது, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து ரொம்ப வருத்தத்தோடு சொல்ல பொழுது அந்த முதியவரா இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் சொல்றாரு, சொக்கநாதனிடத்திலும் மீனாட்சியிடத்திலும் மிகவும் பிரியம் வைத்திருக்கக்கூடியவர் நீ, இதுக்கெல்லாம் நீ கலங்கலாமா? நீ போ, அறை கதவுகள் திறக்கும் அப்படின்னு. உடனே அந்த பொன் பக்கத்துல போனாங்க. உடனே அறை கதவுகள் திறந்தது. உடனே உள்ள போனாங்க. அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வச்சு அறுசுவை உணவு சமைச்சாங்க. சிறப்பாக அறுசுவை உணவெல்லாம் சமைச்சு அந்த பெரியவரை கூப்பிட்டு உட்கார வச்சு
வாழையில விரிச்சு அதுல சாதம் சாம்பார் எல்லாம் வச்சு அவரை சாப்பிட சொல்றாங்க. அவரும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு 16 வயசு இளைஞனா மாறி போயிட்டார். அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அப்படியே நெற்றியில திருநீர் பூசிருக்கிறார். உடம்பெல்லாம் அவருடைய அந்த தளர்ந்த மேனி எல்லாம் அப்படி கம்பீரமான மேனியா மாறி போச்சு. அப்படியே பொன்னார் மேனியனாக பெருமான் மாறிட்டார். மனமிக்க பூக்கள் எல்லாம் சூடிக்கொண்டு அப்படி ஆடைகள்லாம் நல்ல புத்தாடையா இருக்குது, பலப்பலன்னு ஜொலிக்குது. வரும் பொழுது ஒரு பழைய ஆடை உடுத்திட்டு வந்தார். இப்போ அப்படியே நல்ல ஒரு புத்தாடை பலப்பலன்னு ஜொலிக்கிற மாதிரி ஒரு ஆடை உடுத்திருக்கிற, நல்ல அணிகலன்கள் எல்லாம் அணிந்திருக்கிற. மன்மகனே பார்த்தா நாணப்படுவானாம், அந்த அளவுக்கு அவருடைய அழகு இருக்கிறாராம் சொக்கநாத பெருமான். அப்படி 16 வயசு இளைஞனா அப்படி ஒரு அழகா அப்படி உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பொண்ணு பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. என்னடா இது, ஒரு முதியவரா தள்ளாடிக்கிட்டு வந்த, அப்படி தள்ளாடக்கூடிய நிலையில வந்த, உடம்பெல்லாம் கூண் போட்டு கையில ஒரு கோலையை வச்சுட்டு ரொம்ப தள்ளாடி நடந்து வந்தாரே, அப்பேற்பட்டவர் இப்படி ஒரு அழகனா மாறி உட்கார்ந்து இருக்கிறாரே. அந்த பொண்ணுக்கு பயந்து அப்படி கொஞ்சம் ஓரமா தள்ளி போய் நின்னாங்களாம். என்ன இருந்தாலும் இளைஞர் அப்படி ஓரமா பின்னாடி போய் ஒதுங்கி அப்படி ஓரமா அப்படி தள்ளி போய் அப்படி பயந்து கொண்டு நின்னார்களாம். அந்த சமயத்திலே வெளியூருக்கு போனவங்களாம் வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ அவங்க மாமியாரு வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க சரியா அப்படி வீட்டுக்குள்ள வரும் பொழுது பெருமான் அப்படியே ஒரு தொட்டில குழந்தையா மாறிட்டார். ஒரு தொட்டில், அந்த தொட்டில ஒரு பட்டாடை, அந்த பட்டாடையிலே பெருமான் அப்படி படுத்திருக்கிறார். எப்படி படுத்திருக்கிறாரா, இடுப்பிலே அருணான் கை, பொன்னாரான அருணான் கை போட்டிருக்கிறார். நெத்தியில திருநீர். அப்படி அந்த தொட்டில், அந்த தொட்டில்ல பட்டாடை, இந்த பட்டாடையில பெருமான் அப்படி ஒரு சின்ன கை குழந்தையா படுத்திருக்கிறார். இந்த சின்ன குழந்தையா இருக்கும், அது மாதிரி அழகான ஒரு புன்சிரிப்பு, புன்சிரிப்போட அப்படியே பெருமான் படுத்திருக்கிறார். இடுப்புல அந்த பொன்னாலான அருணான் கை போட்டிருக்கிறார். நெற்றி நிறைய திருநீர் பூசி இருக்கிறார். அவருடைய மென்மையான காலில் இருக்கக்கூடிய பெருவுகளை தன்னுடைய வாயில வைத்துக் கொண்டு சுவைத்துக் கொண்டு பெருமான் அழுக. அப்படி அவங்க மாமியார் உள்ள வராங்க. அப்போ இந்த குழந்தையானது அழுது கொண்டு இருக்கிறது. உடனே இந்த மாமியார் என்னடா இது, ஏதோ ஒரு குழந்தை அழுகிறதேன்னு சொல்லி அப்படி வந்து பாக்குறாங்க. இந்த தொட்டில்ல ஒரு குழந்தை படுத்து கொண்டு இருக்கிறது. அந்த குழந்தை நெற்றியில திருநீர் இருக்கு, நெற்றி நிறைய திருநீர். வந்ததே கோபம். அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாங்க, யார் குழந்தை இது, யார் குழந்தை இது இங்க வச்சிருக்கிற, யார் என்ன எதுன்னு கேட்கிறாங்க. இந்த குழந்தை எப்படி இங்க வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் கேட்கிறாங்க. உடனே அந்த பெண் சொன்னாங்க, இல்ல இப்போ 2 தம்பதியர்கள் வந்தாங்க, அவங்கதான் கொஞ்ச நேரம் வச்சிருங்க பாத்துருங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, யாருடைய குழந்தையை என்னுடைய வீட்டுல நீ வச்சிருக்கிற, யாரோ ஒருவர் பெற்ற குழந்தையை நீ எப்படி என்னுடைய வீட்டுல நீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த தொட்டிலோட எடுத்து கொண்டு வந்து அந்த அவங்களுடைய மருமகளையும் பிடித்து வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க. அந்த குழந்தைய வெளியே தள்ளி அவங்க மருமகளைய வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க. உடனே அந்த குழந்தையானது மறைந்தது. வானத்திலே சொக்கநாத பெருமாளும் உமாதேவி தாயாரும் காட்சி கொடுத்தார்கள். அப்போ அந்த பெண் அப்படி பாக்குறாங்க, கண்களிலே கண்ணீர் வருகிறது. அப்போ எல்லோரும் காணும்படியாக நான் தான் சொக்கன், நான் சொக்கன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பெண்ணையும் தன்னோடு அழைத்து கொண்டாங்க. அந்த பெண்ணும் அப்படியே அவங்களோட விண்ணுலகத்துக்கு சென்றார்கள். அவங்களுக்கு சாரூப பதவியை பெருமான் கொடுத்தார். சாரூப பதவி அப்படின்னு சொல்லி, சாரூப முக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். முக்தியிலேயே 4 முக்தி இருக்கிறது. சாரோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகையான முக்தி. சாரோகம் அப்படின்றது தேவலோகத்திலே வாழ்வது. சாமீபம் அப்படின்றது இறைவன் பக்கத்திலே வாழ்வது.
சாரூபம் அப்படின்றது இறைவனுடைய ரூபத்தை எடுத்து வாழ்வது, இறைவனுடைய ரூபத்தை எடுத்த முக்தி. அதான் அந்த ருத்ரன், மாகேஸ்வரன் இவங்கெல்லாம் அந்த சாரூபம் என்று சொல்லக்கூடிய முக்தியை பெற்றவர்கள். சாயுச்சயம் அப்படின்றது இறைவனோடு கலப்பது, மாணிக்க வாசக பெருமான் அப்படி இறைவனோடு கலப்பக்கூடிய முக்தி தான் சாயுச்ச முக்தின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த முதல் மூணும் பரமுக்தின்னு சொல்லுவாங்க. நாலாவது சொன்ன அந்த சாயுச்ச முக்தி தான் பரமுக்தி, அதுக்கு பிறவியே கிடையாது. அப்படி இறைவனோடு நம்ம கலந்துருவோம், பிறப்பே கிடையாது. இதுல அந்த பெண்ணிற்கு சாரூபம் என்கின்ற முக்தியை பெருமான் கொடுத்தார். அப்பேற்பட்ட முக்தியை கொடுத்து அந்த பெண்ணை தன்னோடு அழைச்சிட்டு போனார். இப்படி பெருமான் அந்த பெண்ணுடைய சிவபக்தியை இந்த உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு திருவிளையாடலை செய்தார். அதுவும் முதல்ல வரும்பொழுது முதியவரா வந்த, அடுத்து இளைஞனா மாறினார், அடுத்து பாலனா மாறினார். ஏன்னா எல்லாருமே முதல்ல பாலனா இருந்து இளைஞனா இருந்து அதுக்கப்புறம் தான் முதியவரா மாற முடியும். ஆனா சிவபெருமான் ஒருத்தர் தான் முதியவனாக இருந்து இளைஞனாக மாறி பாலனாகவும் மாறி காமிச்சார். ஏன்னா இது அவரால் மட்டும்தான் முடியும். அப்பேற்பட்ட பெருமான் இப்படியான அற்புதமான ஒரு திருவிளையாடலை நமக்கு செய்து காமிச்சிருக்க. திருச்சிற்றம்பலம்.